வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற SRVTWiz தமிழ் சேனல். நான் SRVTWiz. என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப் யாருதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோடது. ஆனால் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த லேப்டாப்பில் ஒரு பிரச்சனை. இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து உடஞ்சிருச்சு. இந்த லேப்டாப்பை மூடும் போது நடுவில் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதை பார்க்காம மூடி அழுத்தினதுனால நம்மளுக்கு டிஸ்பிளே கிராக் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் டிஸ்பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அதை கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஸோ இந்த லேப்டாப் இப்போ வந்து அன்யூசபிளாக இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்போட டிஸ்பிளேவை நம்ம மாற்றி இதை வந்து யூசபிள் ஆக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் திருப்பி கொடுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பற்றி பேசி ஆகணும். இந்த வீடியோட ஸ்பான்சர் SRVTWiz PC Industries. SRVTWiz PC Industries அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் பிசி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீபில்ட் பிசிஸும் உங்களுக்காக ரெடியாகவே இருக்கும். கஸ்டம் பிசிஸ் வேணாலும் அந்த ஒரு வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் டேப்ஸ் கொடுத்துருக்கேன். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அண்ட் இந்த வெப்சைட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வாங்க போகிற பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. பிசி ப்ராடக்ட்ஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. விண்டோஸ் கீ, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கீஸும் நம்ம வெப்சைட்ல இருக்கு. ஸோ உங்களுக்காக இந்தியன் வெப்சைட்ல விண்டோஸ் கீ அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கீ ஜென்யூன் கீஸ் அட் அ மச் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்குள்ள போயிட்டு நீங்க வந்து இதெல்லாமே செக் பண்ணி பாருங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக மட்டும் விண்டோஸ் கீழ ஒரு ஆஃபர் இருக்கு. ஸோ 20% ஆஃப் SR20 அப்படிங்கிற இந்த கோடை நீங்க யூஸ் பண்ணும்போது செக் அவுட்ல வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த லேப்டாப்பை நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்து நல்லாவே தெரியுது. பிகாஸ் இந்த இடத்துல வச்சு தான் ஏதோ வந்து நசுக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே கிராக் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடமும் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ லேப்டாப் வந்து ஆனே ஆகலை. மேபி பேட்டரி இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து டிஸ்பிளே இல்லை அதர் இஷ்யூஸ்னால இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எதை மாற்றுறதா இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம், பேக் பிளேட் வந்து கழட்டணும். நான் வந்து ஆல்ரெடி கழட்டி தான் வச்சுருக்கேன். லேப்டாப்பே வந்து அங்கங்கே உடஞ்சிருக்கு. ஸோ பேக் பிளேட்டை கழட்டியாச்சு. ஸோ இதுதான் வந்து லேப்டாப் உள்ளே இருக்கிற விஷயங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா CPU, இது வந்து M.2, ஹார்ட் டிஸ்க் வந்து எதுவும் போடலை. ஸோ வேணும்னா இங்கே வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ரேம் ஸ்லாட் இது தான். ரேம் ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேம் இல்லை அப்படின்னு வந்து பார்க்காதீங்க. இதில் வந்து ரேம் வந்து இன்பில்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்லாட்டில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத் கார்டு இருக்குது. அப்புறம் IO போர்ட்ஸ்லாம் அந்த சைடு இருக்குது. ஸோ இது வந்து பேட்ரி, இது வந்து கூலிங் ஃபேன், இது வந்து ஸ்பீக்கர்ஸ், இங்கேயும் வந்து ஸ்பீக்கர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கான்ஃபிகரேஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து உள்ளே வச்சே கொடுத்துட்றாங்க. ஸோ பேட்டரியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஒயர். ஸோ இந்த டாப் கார்னரில் இருக்கிற இந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து நம்ம டிஸ்பிளேயோடைய கேபிள். ஸோ டிஸ்பிளேவோட கேபிள் இங்கே இருந்தாலும் உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேபிள் வந்து இருக்கும். இது வந்து எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ டிஸ்பிளேலேருந்து ஒயர் வந்து இங்கேருந்து வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த கேபிள் நம்ம அன்பிளக் பண்ண தேவையில்ல. இந்த பேனல் இருக்கு இல்லையா, பின்னாடி இருக்கிற இந்த பேனல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கேபிளை நம்ம அன்பிளக் பண்ணாவே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வேலையை பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த ரிப்பேருக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் செட், அப்புறம் வந்து லேப்டாப், ரிப்பேர் ஆன லேப்டாப் நம்மளுக்கு தேவை. அப்புறம் ஆப்வியஸ்லி இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட், தட் இஸ் திஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே நான் வந்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன இருக்குது இல்லை அப்படின்ட்டு. ஸோ அவுட்டர் ஃப்ரேம் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். பட் ஆல்ரெடி அவங்க வந்து கீழே வந்து உடச்சி வச்சுருக்கனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எடுக்க. ஸோ இதை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம வந்து டிஸ்பிளே வந்து மாற்றலாம். ஸோ இந்த டிஸ்பிளேவோட அவுட்டர் ஃப்ரேமை வந்து நம்ம கழட்டியாச்சு. இதை தனியாக வச்சிடலாம்.
ஸோ டிஸ்பிளே நம்ம வந்து கழட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேபிள் இங்கே இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே கேபிளை நம்ம வந்து கழட்டி விட்டுணும். எஸ். ஸோ டிஸ்பிளே கேபிளை கழட்டோன்னே டிஸ்பிளே தனியாக வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த ப்ரோக்கன் டிஸ்பிளே. இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து உடச்சிருக்காங்க கீழே. ஸோ ஹாட் பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது டிஸ்பிளே. குட். ஸோ இப்போ நம்மளுடைய புது டிஸ்பிளே எடுத்துடலாம். பட் மோஸ்ட்டாக இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸில் டேப் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க சைடில். ஸோ மேலே வந்து உங்களுக்கு கேமரா இருக்கும். இதுதான் இன்டீரியர். கேமரா அண்ட் அதர் சென்சார்ஸ் ஏதாவது இருந்துதா அதுக்கான ரிப்பன் கேபிள் இங்கே வந்து போயிட்டு கீழே வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இது வந்து டிஸ்பிளேக்கான கேபிள். அது கூடயே தான் இந்த கேமராவோட கேபிளும் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அதனால் அதை வந்து எதுவும் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்குமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருக்கும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணணும். பட் பி கேர்ஃபுல். நல்லா ஒர்க் ஆகிற டிஸ்பிளே கழட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை நீங்கள் வந்து மாட்டுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுறதா இருந்தால். ஸோ இப்போ இது வந்து லிட்ரலி யூஸ்லெஸ் தான். இது வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ இதுதான் அந்த புது டிஸ்பிளே. பலன்னு இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, லைட்லாம் தெரியுது. ஸோ அதான் அந்த நியூ டிஸ்பிளே. மேலே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். பிகாஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ அதனால் வைக்கிற வரைக்கும் நம்ம இப்போ கையெல்லாம் வைக்கிறோம். ஸோ அதனால் வைக்கிற வரைக்கும் மட்டும் அந்த இது இருக்கும். ஸோ அதே எக்ஸாக்ட் மாடல் தான். இதை வந்து நம்ம இங்கே வச்சுட்டு அதே மாதிரி அதோட ரிப்பன் கேபிளை நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ணோம். ஒரே ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டேப் எடுத்து இந்த கேபிளை வந்து நம்ம ஒட்டிடணும். ஸோ இப்படி இந்த கேபிளை ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த கேபிள் வந்து கழண்டு வராது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேவை இதோட இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மேஜிக் பீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பீல். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து அவுட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம். நம்மளுடைய டிஸ்பிளே பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மள வந்து பின்னாடி இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ திருப்பி வச்சுட்டு ஸோ முன்னாடி பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணோம். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டிஸ்பிளே மாட்டியாச்சு. பேக் பிளேட் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து மூடி மட்டும் தான் வச்சுருக்கோம். எஸ், ஏசூஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ பூட்டும் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ M.2 இருக்கிறதுனால செம்ம ஃபாஸ்ட்டாகவே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு டிஸ்பிளே செம்ம க்ளீனாக இருக்குது. க்ளீன் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதுதான் டிஸ்பிளே மாற்றுறது வந்து இவ்வளோ சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். பட் இது மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ரெஜைலான பார்ட்ஸ் கூட ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான காம்போனன்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இல்லைனா ஏதாவது உடையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை உங்கள் புது டிஸ்பிளேவே உடையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து தேவையில்லாத நிறையா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்புறம் நீங்கள் வந்து என்ன வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது, நான் வந்து இது பண்ணிவிட்டேன் அது பண்ணிவிட்டேன் உடஞ்சிருச்சு உங்களால் தான் அப்படின்ட்டு. ஸோ இல்லை தெரியல உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா, ஸோ உங்கள் லேப்டாப் இல்லை பிசி ஏதாவது இதே மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களால் பண்ண முடியல அப்படின்னா
நீங்கள் வந்து இங்கே இருக்கிற நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனுமே அதே நம்பரை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய SRVTWiz பிசி இண்டஸ்ட்ரீஸ் வெப்சைட்டில் வந்து உங்களால் எல்லா பிசி ப்ராடக்ட்ஸும் வாங்கிக்க முடியும். ப்ரீபில்ட் பிசிஸும் வந்து வாங்கிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். விண்டோஸ் கீ எல்லாமே வந்து அட் அ லோவர் ப்ரைஸ் வந்து இருக்குது. விண்டோஸ் கீ அண்ட் மைக்ரோசாஃப்ட் கீ SR20 அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு 20% நீங்கள் வந்து ஆஃபர் எடுத்துக்க முடியும். ஒன்லி ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ், அதுவும் லிமிடெட் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ கோ செக் இட் அவுட். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இது போன்ற வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் லேப்டாப் சரி பண்ண யூஸ் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.